எங்கள் ஊர் சைடில் இந்த குழம்பு அதிகமாக செய்வாங்க. இது பேர் புளியில்லா குழம்பு, பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதோட செய்முறை பார்த்துடலாம். ஒரு கப் போல் பாசிப்பருப்பு, தண்ணி, மஞ்சத்தூள், எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சட்டியில் மாற்றிக்கோங்க. இது கூடவே தக்காளி நல்லா வேக போடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அவரைக்காய் என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட குழம்பு மிளகாய்த்தூள், மாங்காய் சேர்த்து நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இருக்கும், கெட்டியாக வந்துடும். இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றிட வேண்டியதான். குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம போட்டுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை என்கிட்ட வடகம் இல்லை, அதனால் சேர்த்துக்கல. இதை சேர்த்து தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.